அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால், எதிரிகளை எளிதாக வசியம் செய்யக்கூடிய மந்திரத்தை பிரயோகம் செய்வது எப்படி, அதை எந்த முறையில் பிரயோகம் செய்தால் எதிரிகள் நமக்கு வசமாவார்கள் என விளக்கமாக ஒரு காணொளி பதிவேற்றம் செய்யும்படி நமது அன்பர்கள் கேட்டிருந்தீர்கள். அவர்களுக்காகவும் எதிரிகளை மிக எளிதாக வசியம் செய்ய வேண்டுமென்று நினைக்கக்கூடிய நபர்களுக்கு உதவும் வகையிலும் இந்த மந்திரமானது நமது காணொளியில் பதிவேற்றம் செய்யப்படுகின்றது. இந்த மந்திரத்தை சொல்வதற்கு முன்பாக உங்களுடைய எதிரியை வசியம் செய்ய வேண்டுமென்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், உங்களுடைய எதிரியின் பெயரை ஒரு வெள்ளை பேப்பரில் சிகப்பு நிற பேனாவினால் எழுதி வெள்ளை சார்வேலை மூலிகையின் வேர்பகுதியில் முதலில் கட்டிவிட்டு, அடுத்ததாக அதே நாளில் அவுரி செடிக்கும் அதே போல காப்பு கட்டி, அதன் பிறகு தூபதீபம் காட்டி எளிய முறையில் ஒரு படையலிட்டு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரத்தை எளிய முறையில் 108 முறை மட்டும் கூறிய பிறகு வெள்ளை சார்வேலை மூலிகையின் வேர் எடுத்து வந்து காப்பு கட்டிய அவுரி செடியிலிருந்து இலைகளை பறித்து கொண்டு வந்து கல் உரலில் இரும்பு உலக்கையால் இடித்து அதிலிருந்து வரும் சாறை பிழிந்து வெள்ளை சார்வேலை வேருடன் இந்த சாற்றினை கலந்து நன்றாக அரைத்து புருவ மத்தியில் உங்களுடைய எதிரியின் பெயரை 21 முறை சொல்லிவிட்டு, அதன் பிறகு ஓம் நமோ பகவதி பாலமோகினி மம சத்ருவசம் குரு குரு ஸ்வாஹா என்ற இந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறை மை வைக்கும் பொழுதும் குறைந்தது 1008 முறை என்ற வீதத்தில் தொடர்ந்து 7 நாட்கள் நீங்கள் சொல்லி வந்தால் போதும். உங்களுடைய எதிரி யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு வெகு சீக்கிரமாக வசியமாகி நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். இந்த மையை பயன்படுத்தி வசியம் செய்யக்கூடிய எதிரிகள் என்று பார்க்கும் பொழுது, நன்றாக பழகிய நண்பர்கள், உடன் பிறந்த உறவுகள், பங்காளிகள், அத்தை மாமன், இது போன்ற நெருங்கிய உறவுகளுக்குள் நீங்கள் இதை கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். எதிரிகள் நாம் மேற்சொன்ன நபர்கள் அல்லாமல் வேறு வெளிநபர்களாக இருந்தால், அவர்களுடைய போட்டோ உங்களிடம் இருந்தால் அதனை நீங்கள் மந்திரத்தை சொல்லக்கூடிய இந்த 7 நாட்களும் உங்களால் முடிந்த படையல் வைக்கக்கூடிய படையலானது சைவ படையலாக வைத்தால் போதும். குறிப்பாக இனிப்பு அதிரசம், உளுந்து வடை, நெய் அப்பம், பால் பழம், தேங்காய் இவற்றை வைத்து தூபதீபம் காட்டி எதிரியினுடைய பெயருக்கு முன்னால் இந்த படையலை வைத்து மந்திரத்தை கூறி பூஜை முடிந்த பிறகு, மந்திரங்கள் கூறி முடிந்த பிறகு நீங்கள் வைத்துள்ள படையலுக்கு தூபதீபம் காட்டி எதிரியின் போட்டோவிற்கும் தூபதீபம் காட்டி, அதன் பிறகு அதில் இருக்கக்கூடிய படையலாக இருக்கும் பொருட்களை மட்டும் தொடர்ந்து 1 வாரம் நீங்கள் சாப்பிட்டு வர வேண்டும். இவ்வாறு செய்தாலும் வெளிநபர்களாக இருக்கும் எதிரிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக வசியமாகி விடுவார்கள். இந்த ஒரு எளிய முறையை செய்ய இயலக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக செய்து பார்த்து பலன் பெறுங்கள். இதற்கு தேவைப்படக்கூடிய 2 மூலிகைகள் கிடைக்க வாய்ப்புள்ள நபர்கள் கண்டிப்பாக இதை செய்தால் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். எதிரிகளை வசியம் செய்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கும், எதிரிகள் உங்களை எதிர்த்து பேசாமல் இருப்பதற்கும் எமது உதவி தேவைப்பட்டால், எம்மிடம் கிடைக்கக்கூடிய எதிரிகளை வசியம் செய்யும் மை, தாயத்து மற்றும் வேறு சில பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால், எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு பயன்பெறுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள். மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.